அன்பார்ந்த மாணவர்களே, இன்று 12வது வகுப்பு உயிரி விலங்கியல் பாடம் 9 உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். இதில் முதல் பகுதியை இப்பொழுது பார்ப்போம். மரபு பொறியியல். DNA மற்றும் இயற்கையாக நடைபெறும் புரத உற்பத்தியை மனித விருப்பப்படி மாற்றி அமைத்து மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த புரதங்களை உருவாக்கும் செயல்முறைகள் மரபு பொறியியல் எனப்படும். இது ஒரு 2 மதிப்பெண் வினால கேட்கலாம். மரபு பொறியியல் என்பது DNA மற்றும் இயற்கையாக நடைபெறும் புரத உற்பத்தியை மனித விருப்பப்படி மாற்றி அமைத்து நமக்கு தேவையான புரதத்தை உருவாக்கும் செயல்முறைக்கு பேர் தான் மரபு பொறியியல் எனப்படும். மறுசேர்க்கை DNA அல்லது மறுசேர்க்கை DNA தொழில்நுட்பம் ஒரு உயிரியிலிருந்து மரபணுவை பிரித்தெடுத்து அதே சிற்றினத்தையோ அல்லது வேறு சிற்றினத்தையோ சார்ந்த உயிரியின் DNA-உடன் மாற்றி பொருத்தப்படுகிறது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட DNA மறுசேர்க்கை DNA எனப்படும். அதாவது ஒரு உயிரினுடைய மரபணுவை பிரித்தெடுத்து அதே உயிரிலேயோ அல்லது வேறொரு சிற்றினத்தினுடைய DNA-உடன் மாற்றி பொருத்தி உருவாக்கப்படும் DNA மரபு சேர்க்கை DNA எனப்படும். இதுவும் 2 மதிப்பெண் வினால கேட்பாங்க. உயிரி தொழில்நுட்பம் நல்ல பொருட்களையும் சேவையையும் அளிப்பதற்காக உயிரியல் காரணிகளை கொண்டு செயல்படுத்தப்படும் அறிவியல் மற்றும் பொறியியல் கோட்பாடுகளே உயிரிய தொழில்நுட்பம் எனப்படும். உயிரி தொழில்நுட்பவியல் பல்வேறு பொருட்களின் உற்பத்திக்காகவும் சேவைக்காகவும் உயிரிகளின் பண்புகளை பயன்படுத்தி கொள்ளும் பல வகையான தொழில்நுட்பங்களை பரந்த அளவில் உள்ளடக்கிய சொல் உயிரி தொழில்நுட்பவியல் ஆகும். மருத்துவத்துறையில் DNA மறுசேர்க்கை தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹார்மோன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. தேவையான புரதங்களும் உற்பத்தி செய்யப்படுகிறது. மறுசேர்க்கை மனித இன்சுலின். இது ஒரு 5 மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கலாம். இந்த இன்சுலின் ஒரு ஹார்மோன். இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தில் இது இரைப்பை, இது முன் சிறுகுடல், இது கணையம். இப்போ இந்த படம் உண்மையிலே மனிதனுடைய கணையம். இந்த கணையத்தில் இந்த ஜெல்லி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கணையம். இது முன் சிறுகுடல். அப்போ இந்த கணையத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே திட்டுகள் காணப்படுது. இதுதான் லாங்கர்ஹான் திட்டுகள்னு சொல்லுவோம். இந்த லாங்கர்ஹான் திட்டுகளில் 2 வகையான செல்கள் காணப்படுது. ஒன்று ஆல்ஃபா செல்கள், மற்றொன்று பீட்டா செல்கள். இதில் ஆல்ஃபா செல்கள் குளுக்கோகான் என்ற ஹார்மோனையும் பீட்டா செல்கள் இன்சுலின் என்ற ஹார்மோனையும் உற்பத்தி செய்கிறது. இப்போ இந்த இன்சுலின் ஹார்மோனை பற்றி பார்க்கும் பொழுது இதில் 51 அமினோ அமிலங்கள் காணப்படுகிறது. மற்றும் இந்த இன்சுலின் ஹார்மோனில் A மற்றும் B பாலிபெப்டைட் சங்கிலிகளை பெற்று காணப்படுது. இதில் A சங்கிலியானது 21 அமினோ அமிலங்களாலும் B சங்கிலியானது 30 அமினோ அமிலங்களாலும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பாலிபெப்டைடுகள் இரட்டை சல்ஃபைடு பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். இந்த இன்சுலினானது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. ஒருவேளை இன்சுலினுடைய அளவு குறைவாக சுரந்தால்
சர்க்கரையின் அளவு இரத்தத்தில் அதிகரிக்கிறது. இந்த நிலையை தான் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் என்று அழைக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையில் உள்ள நோயாளிகள் இன்சுலின் சிகிச்சை மூலமாக அல்லது இன்சுலின் சார்பு சிகிச்சை மூலமாக குணமாக்க முடியும். 1921 வெஸ்ட் மற்றும் பெண்டிங் என்பவர்கள் நாயின் கணையத்திட்டிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட இன்சுலின் ஹார்மோனின் சர்க்கரை நோய்ப்படுத்தும் திறன் இதற்கு உள்ளது என்பதை விளக்கி காட்டினார்கள். அதே போல பன்றிகள் மற்றும் பசுவின் கணையத்திலிருந்து இன்சுலின் பிரித்தெடுத்து தூய்மைப்படுத்தப்பட்டு நோயாளிகளுக்கு செலுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் இது விலங்குகளின் இன்சுலினானது மனிதர்களில் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டது. இது இந்த ஒவ்வாமையுடைய அடையாளமாக இது ஏற்பட்டிருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா விலங்கு மற்றும் மனிதனின் இன்சுலின் அமைப்பில் சிறிய அளவில் வேறுபாடுகள் உள்ளதால் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் நம்ம மனிதனுடைய இன்சுலினை இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு உற்பத்தி செய்து ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்காக டிஎன்ஏ மறுச்சேர்க்கை தொழில்நுட்பம் 1970 பயன்படுத்தப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தில் மனித கணையத்தில் உள்ள செல்களில் காணக்கூடிய டிஎன்ஏக்கள் எடுக்கப்பட்டு அந்த டிஎன்ஏல குறிப்பிட்ட மரபணு, அந்த மரபணு தான் மனித இன்சுலின் மரபணு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மரபணு பாக்டீரியாவில் காணக்கூடிய, அதாவது ஈகோலை பாக்டீரியாவில் காணக்கூடிய பிளாஸ்மிட் டிஎன்ஏவோடு இந்த மரபணுவானது இணைக்கப்படுகிறது. இவ்வாறு இணைக்கப்பட்ட மரபணு மறுச்சேர்க்கை மரபணு அல்லது மறுச்சேர்க்கை டிஎன்ஏ என்று அழைக்கப்படுகிறது. இந்த டிஎன்ஏவானது பாக்டீரியா செல்களுக்குள் செலுத்தப்படுகிறது. பாக்டீரியா செல்கள் இந்த மறுச்சேர்க்கை டிஎன்ஏவானது பாக்டீரியா செல்களின் உள்ளே சென்று தலைமை வரிசை மற்றும் ஏ சங்கிலி மற்றும் பி சங்கிலி, இந்த இரண்டு சங்கிலிகளையும் இணைக்கின்ற சி சங்கிலியையும் உருவாக்குகிறது. இப்படிப்பட்ட நிலையில் உள்ள இந்த பகுதியை முதன்மை முன்னோடி இன்சுலின் என்று அழைக்கப்படுகிறது. இந்த முதன்மை முன்னோடி இன்சுலினானது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு ஏ சங்கிலியாகவும் பி சங்கிலியாகவும் உருவாக்கப்படுகிறது. இதில் தலைமை வரிசை மற்றும் சி சங்கிலி விடுவிக்கப்படுகிறது. இவ்வாறாக பாக்டீரியா செல்லானது மனிதனுடைய இன்சுலினை உற்பத்தி செய்கிறது. இந்த டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டு மனிதனுள் செலுத்தப்பட்ட முதல் மருந்து பொருள் இன்சுலின் ஆகும். அப்போ டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த இன்சுலின் ஹார்மோன் தான் முதலாக மனிதனுக்கு செலுத்தப்பட்ட மருந்து பொருளாகும். இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. 1982 சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்காக இந்த மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட இன்சுலினை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டது. 1986 ஹியூமுலின் என்ற வணிக பெயரோடு சந்தையில் மனித இன்சுலின் விற்பனை செய்யப்பட்டது. தாய்ப்பாலில் லக்டால்வின் என்றும் ஒரு புரதம் காணப்படுகிறது. இந்த புரதத்தை 1997 முதலாக அந்த புரதத்தை உண்டாக்கக்கூடிய மரபணுவை பசுவின் மரபணுவோடு இணைத்தார்கள். அந்த பசு ரோசி என்று அழைக்கப்படுது. இந்த பசுவானது கொடுக்கின்ற பாலில் மனித லாக்டால்வின் கொண்ட புரதச்செறிவு மிக்க பால் உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த பாலில் புரதமானது 2.4 கிராம் per லிட்டர் காணப்பட்டது.
இது குழந்தைகளுக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது. இவ்வாறாக மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் மூலமாக தாய்ப்பாலில் காணக்கூடிய லாக்டால்பின் என்ற புரதம் கூட பசுவினுடைய மரபணுவோடு சேர்த்து பசுக்கள் அதே புரதத்தை உற்பத்தி செய்கிறது. இன்டர்ஃபெரான்கள். இந்த இன்டர்ஃபெரான் என்றால் என்ன? இது ஒரு 5 மதிப்பெண் வினால கேட்பாங்க. வைரஸ். இந்த வைரஸின் தாக்கத்தின் மூலமாக பாலூட்டியின் செல்கள் இன்டர்ஃபெரானை உருவாக்குகிறது. இந்த இன்டர்ஃபெரான் 1957 ஆலிக் ஐசக், ஜீன் லின்மோன் என்ற 2 அறிவியல் அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் 3 வகையான இன்டர்ஃபெரான்கள் காணப்படுது. ஆல்ஃபா, பீட்டா, காமா. இவை டிஎன்ஏவை தூண்டி இன்டர்ஃபெரானை சுரக்கச் செய்து செல்களை பாதுகாக்கிறது. இந்த இன்டர்ஃபெரானில் ஆல்ஃபா, பீட்டா என்ற 2 இன்டர்ஃபெரான்களும் டைப் 1 இன்டர்ஃபெரான் என்றும் காமா இன்டர்ஃபெரான் டைப் 2 இன்டர்ஃபெரான் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்புறம் காரணி 8 அல்லது காரணி 8 போன்று இன்டர்ஃபெரான்களை இரத்தத்திலிருந்து பிரிக்கலாம். ஆனால் அதிக இரத்தம் தேவைப்படுது, அதனால் இது சாத்தியமில்லை என்று அழைக்கப்படுது. அப்போ காரணி 8 என்றால் என்ன? காரணி 8 என்பது இரத்தத்தை உறைய வைக்கும் ஒரு புரதமாகும். இது ஆன்டி ஹீமோஃபீலியா காரணி என்று அழைக்கப்படுகிறது. இந்த காரணி 8 மனிதனின் கல்லீரலில் உள்ள எண்டோதீலியல் செல்களால் உற்பத்தி செய்யப்படுது. இந்த காரணி 8ஐ எக்ஸ் குரோமோசோமில் உள்ள F8 மரபணுவால் இந்த காரணி 8 உற்பத்தி கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த பாயிண்ட் நம்ம புத்தகத்தில் இல்லை, உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக நான் இதை குறிப்பிட்டுள்ளேன். மறுசேர்க்கை தொழில்நுட்பம். இதன் மூலமாக இன்டர்ஃபெரானை உருவாக்கலாம். இந்த ஈ கோலையை விட சாக்ரோமைசிஸ் செர்வீசியே என்னும் ஈஸ்ட் இந்த இன்டர்ஃபெரான் உருவாக்கத்திற்கு பொருத்தமாக கருதப்படுது. ஏன்னா புரதங்களை சர்க்கரையேற்றம் அடைய வைக்க தேவையான இயங்குதளம் ஈ கோலையில் இல்லை. அப்போ ஈ கோலை பாக்டீரியாவை விட சாக்ரோமைசிஸ் செர்வீசியே என்னும் ஈஸ்ட் இந்த இன்டர்ஃபெரான் உற்பத்திக்கு பொருத்தமானதாக கருதப்படுகிறது. இது ஒரு மதிப்பெண் வினால கேட்கலாம். ஏன் ஈ கோலையானது இன்டர்ஃபெரான் உற்பத்திக்கு பொருத்தமானதாக கருதப்படவில்லை? ஏனென்றால் புரதங்களை சர்க்கரையேற்றம் அடைய வைக்கும் தேவையான இயங்குதளம் ஈ கோலையில் இல்லை. இந்த இன்டர்ஃபெரானின் பயன்கள். இன்டர்ஃபெரான் என்று நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய், எய்ட்ஸ், தண்டுவட மரபு நோய், கல்லீரல் அலர்ஜி, அக்கி புடை போன்ற நோய்களுக்கு சிகிச்சையில் பயன்படுகிறது. ஆனால் இந்த இன்டர்ஃபெரான் பயன்படுத்த செலவு அதிகமாகும். இதன் காரணமாக தான் இது சாதாரண மனிதர்களுக்கு எட்டாத கனியாக இது உள்ளது. மறுசேர்க்கை தடுப்பூசிகள் அல்லது தடுப்பு மருந்துகள். வழக்கமான தடுப்பூசியுடன் ஒப்பிடும் பொழுது மறுசேர்க்கை தடுப்பூசிகள் சீரான தரத்துடன் குறைவான பக்க விளைவுகளை கொண்டுள்ளன. இந்த மறுசேர்க்கை தடுப்பூசிகளின் வகைகள் இந்த 3 வகைகளாக பிரிப்பார்கள். துணை அலகு தடுப்பூசி, வலு குறைக்கப்பட்ட தடுப்பூசிகள், டிஎன்ஏ தடுப்பூசிகள் என்று 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. இவை ஒவ்வொன்றாக பார்ப்போம். துணை அலகு தடுப்பூசிகள் நோய் உண்டாக்கும் உயிரியை முழு உயிரியாக பயன்படுத்தாமல் அவ்வுயிரியின் பகுதிகளை மட்டும் பயன்படுத்தி தயாரிக்கப்படும் தடுப்பூசிகள் துணை அலகு தடுப்பூசி என்று பெயர். இதுவும் 2 மதிப்பெண் வினால கேட்பாங்க. இந்த துணை அலகு தடுப்பூசிகள் தயாரிக்க டிஎன்ஏ
மறுசேர்க்கை தொழில்நுட்பம் ஏற்றதாக உள்ளது. நோய் உண்டாக்கும் உயிரியினுள் புரதம், பெப்டைடுகள் மற்றும் அவற்றின் டிஎன்ஏக்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ எந்த உயிரி நோயை உண்டாக்குதோ அந்த உயிரினுடைய புரதங்கள், பெப்டைடுகள் மற்றும் டிஎன்ஏக்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த துணையலகு தடுப்பூசிகளில் நன்மைகள் என்ன என்று பார்த்தால், தயாரிப்பில் தூய்மை உள்ளது, நிலைப்புத்தன்மை பெற்று காணப்படுகிறது, இது பாதுகாப்பான பயன்பாடுகளை கொண்டுள்ளது. இந்த துணையலகு தடுப்பூசிகளுக்கு உதாரணம், இது நம்ம புத்தகத்தில் கிடையாது, ஆனால் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப்பு பி, அதற்கான தடுப்பூசி துணையலகு தடுப்பூசியாக கருதப்படுகிறது. அதே போல் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, கல்லீரல் அலர்ஜிக்கு பயன்படுத்தக்கூடிய தடுப்பூசி. ஹெச்பிவி, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஊஃபிங் ஹாப், அதாவது கக்குவான் இருமல். நீமோகாக்கல் டிசீஸ், மெனிஞ்சோகாக்கல் டிசீஸ். தண்டுவடம் தொடங்கி மூளை வரை பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த நோய். சிங்க்லஸ், இது போன்ற தடுப்பூசிகள் எல்லாம் துணை அலகு தடுப்பூசிகளாக உள்ளது. மரபு பொறியியலை பயன்படுத்தி மூலக்கூறு மருந்தாக்கம் என்னும் முறையில் வாய்வழி தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மரபணுக்கள் தாவரங்களுக்குள் புகுத்தப்பட்டு மரபியல்பு மாற்றப்படுவதால் அம்மரபணுக்களுக்குரிய புரதம் உற்பத்தி செய்யப்படுகிறது. நம்ம இதுவரை பார்த்தது பாக்டீரியா மூலமாக உருவாக்கப்பட்டது. ஆனால் இங்கே தாவரங்களுடைய மரபணுக்களோடு நமக்கு தேவையான மரபணுக்கள் இணைக்கப்பட்டு தாவரங்களே புரதங்களை உற்பத்தி செய்கிறது. இவை கோழை படலம் சார்ந்த தடைக்காப்பு வினைகளை தூண்டுகிறது. இவ்வாறாக உருவாக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் மணல்வாரி அம்மை, காலரா, கால் மற்றும் வாய் நோய்கள், கல்லீரல் அலர்ஜி, விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுகின்ற சில நோய்களுக்கு இது தடுப்பு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசிகள். மரபியல்பு மாற்றப்பட்ட நோய் உண்டாக்கி உயிரிகளில், அதாவது பாக்டீரியா அல்லது வைரஸ், இவை மனிதனுக்கு நோயை உண்டாக்கும். இந்த நோய் உண்டாக்கு உயிரிகளில் அவற்றின் நோய் உண்டாக்கு தன்மையை நீக்கிவிட்டு தடுப்பூசியாக பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசிகள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பாக்டீரியா அல்லது வைரஸ் மரபு பொறியியல் மாற்றம் மூலம் உயிருள்ள தடுப்பூசிகளாக பயன்படுத்தலாம். இந்த தடுப்பூசிகள் வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசிகள் என அழைக்கப்படுகிறது. வலு குறைக்கப்பட்ட தடுப்பூசிகளாக மீசல்ஸ், மம்ஸ், ரூபல்லா வேக்சின் எம்எம்ஆர்னு சொல்லுவாங்க, வேரிசெல்லா அல்லது சிக்கன் பாக்ஸ் வேக்சின், இது போன்ற மருந்துகள் எல்லாம் வலு குறைக்கப்பட்ட தடுப்பூசிகளுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். இது நம்ம புத்தகத்தில் கிடையாது. டிஎன்ஏ தடுப்பூசிகள், இது 1990 நடைமுறைக்கு வந்தது. இந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் மூலம் உடலில் தடைக்காப்பு வினைகளை தூண்டப்படுகிறது. எதிர்பொருள் தூண்டி புரதத்தினுடைய குறியீடு செய்யும் ஒரு மரபணுவை டிஎன்ஏ தடுப்பூசி கொண்டுள்ளது. அதாவது எதிர்பொருள் தூண்டி என்பது நோய்க்கிருமி, அதனுடைய புரதத்தை குறியீடு செய்யக்கூடிய மரபணுவை இந்த டிஎன்ஏ தடுப்பூசிகள் பெற்றுள்ளன. இந்த டிஎன்ஏ தடுப்பூசிகள் செலுத்தியவுடன் எதிர்பொருள் தூண்டி மூலக்கூறுகளை உருவாக்க செல்களுக்கு உத்தரவிடுகிறது. அவ்விதம் உருவாக்கப்பட்ட மூலக்கூறுகள் செல்களுக்கு வெளியே காணப்படுகின்றன. டிஎன்ஏ தடுப்பூசியால் நோயை உருவாக்க இயலாது. ஏனெனில் இது நோய் உண்டாக்கும் மரபணுவின் ஒரு பகுதி நகல்களையே கொண்டுள்ளன. இந்த டிஎன்ஏ தடுப்பூசிகள் வடிவமைக்கவும்
மலிவாக உற்பத்தி செய்வதற்கும் இது எளிதானவை ஆக உள்ளது. த பிரின்சிபல் ஆஃப் டிஎன்ஏ வேக்சின். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரல் ஜீன் இருக்குது, அதே போல் பிளாஸ்மிட், இது ஈகோலைனுடைய பிளாஸ்மிட், இந்த இரண்டும் சேர்ந்து தான் பிளாஸ்மிட் வித் ஃபாரின் ஜீன் என்று அழைக்கின்றோம். இந்த படத்தை பாருங்கள், இது பிளாஸ்மிட்டு, இது நோய் உண்டாக்கும் டிஎன்ஏனுடைய மரபணு. இந்த மரபணுவானது பிளாஸ்மிட்டோடு இணைக்கப்படுகிறது. இதுதான் புதிதாக உண்டாக்கப்பட்ட டிஎன்ஏ தடுப்பூசி. இந்த டிஎன்ஏ தடுப்பூசியானது இலக்கு விலங்குகளுக்கு அளிக்கும் பொழுது இந்த டிஎன்ஏ தடுப்பூசி அந்த விலங்குகளில் அந்த நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உண்டாக்குகிறது. இந்த டிஎன்ஏ தடுப்பூசியின் நன்மைகள். இந்த டிஎன்ஏ தடுப்பூசியானது இலக்கு புரத உற்பத்தி செய்கிறது, நீண்டு நிலைக்கும் நோய் தடைக்காப்பை பெற்றுள்ளது, குறிப்பிட்ட நோய் உண்டாக்கிகளுக்கு எதிரான தடைக்காப்பை ஏற்படுத்துகிறது, குறைந்த நச்சு விளைவுகளுடன் விரைவாக தூண்டுதல் செய்கிறது. மறுசேர்க்கை தடுப்பூசிக்கும் டிஎன்ஏ தடுப்பூசிக்கும் உள்ள வேறுபாடு. மறுசேர்க்கை தடுப்பூசியில் எதிர்பொருள் தூண்டி புரதமானது ஆய்வகத்தில் உற்பத்தி செய்து மறுசேர்க்கை தடுப்பூசியுடன் நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. டிஎன்ஏ தடுப்பூசி எதிர்பொருள் தூண்டி புரதமானது நோயாளிகளின் உடல் செல்களில் உற்பத்தி செய்ய தடுப்பூசி மூலம் அனுப்பப்பட்ட டிஎன்ஏ மூலக்கூறுகள் தூண்டுகிறது. 1997 முதலில் உருவாக்கப்பட்ட செயற்கை தடுப்பூசி ஹெப்பாட்டிட்டிஸ் பி ஆகும். இந்த நோய்க்கு எதிராக உண்டாக்கப்பட்ட இது ஒரு மறுசேர்க்கை தடுப்பூசி. இந்த தடுப்பூசியானது வணிக ரீதியாக ரீகாம்பிவேக்ஸ் மற்றும் எனர்ஜெரிக்ஸ் பி என்ற பெயரில் விற்கப்படுகிறது. இந்த தடுப்பூசியை அமெரிக்கா, பிரான்ஸ், பெல்ஜியம் போன்ற நாடுகள் முதலில் உற்பத்தி செய்தது. அதற்கு அடுத்தபடியாக ஹெப்பாட்டிட்டிஸ் பி தடுப்பூசி இந்தியா 4வது நாடாக சொந்தமாக உருவாக்கியது. மரபணு சிகிச்சை. குறிப்பிட்ட மரபணுவை தனித்து பிரித்தெடுத்து அதன் நகல்களை உருவாக்கி பின் அவற்றை இலக்கு செல்களுக்குள் செலுத்தி விரும்பிய புரதத்தை உற்பத்தி செய்தலே மரபணு சிகிச்சை என அழைக்கப்படுகிறது. மரபணு சிகிச்சையின் முக்கிய நோக்கம். மரபணு திடீர் மாற்றத்தால் உருவாகும் நோய்களான நீர்ம திசு அலர்ஜி மற்றும் இரத்த உறையாமை குணப்படுத்துவதற்காகவே இந்த மரபணு சிகிச்சை முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. மரபணு சிகிச்சையின் இருவித உத்திகள். மரபணு பெருக்குதல் சிகிச்சை, மரபணு தடை சிகிச்சை. மரபணு பெருக்குதல் சிகிச்சை இழந்த மரபு பொருளை ஈடு செய்ய மரபணு தொகுதியில் டிஎன்ஏவை நுழைத்து சரி செய்யும் முறைக்கு மரபணு பெருக்குதல் சிகிச்சை என்று பெயர். மரபணு தடை சிகிச்சை உணர்தடை மரபணுக்களை நுழைத்து ஓங்கு மரபணுவின் வெளிப்பாட்டை தடை செய்யும் சிகிச்சைக்கு மரபணு தடை சிகிச்சை என்று பெயர். மரபணு சிகிச்சைகள் 2 விதமாக அழைக்கப்படுகிறது. ஒன்று உடல் செல் மரபணு சிகிச்சை, மற்றொன்று இன செல் மரபணு சிகிச்சை. உடல் செல் மரபணு சிகிச்சை முழுமையான செயல்பாட்டுடன் வெளிப்படுத்தப்படும் திறனுடனும் உள்ள மரபணுக்களை உடல் செல்லுக்குள் செலுத்தி மரபியல் நோயை நிரந்தரமாக சரி செய்யும் முறை உடல் செல் மரபணு சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. இன செல் மரபணு சிகிச்சை அடுத்தடுத்த செல்களுக்குள் செல்லும் வகையில் இன செல்களுக்குள் டிஎன்ஏவை செலுத்தி சரி செய்தல்
முறைக்கு இனசெல் மரபணு சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. இந்த உடல் செல் மரபணு சிகிச்சைக்கும் இனசெல் மரபணு சிகிச்சைக்கும் உள்ள வேறுபாடு. உடல் செல் மரபணு சிகிச்சையில் உடல் செல்களுக்குள் மரபணுக்கள் மாற்றப்படுகிறது. எலும்பு மஞ்சை செல்கள், இரத்த செல்கள், தோல் செல்கள் போன்ற செல்களுக்குள் மரபணுக்கள் செலுத்தப்படுகிறது. இது பிந்தைய தலைமுறைக்கு பண்புகளை கடத்தப்படுவதில்லை. ஆனால் இனசெல் மரபணு சிகிச்சைகள் இன செல்களுக்குள் மரபணுக்கள் மாற்றப்படுகிறது. அதாவது அண்ட செல்கள் மற்றும் விந்து செல்லுக்குள் மரபணு செலுத்தப்படுகிறது. இது அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை கடத்த பயன்படுகிறது. அப்போ உடல் செல் சிகிச்சை அந்த நபருக்கு மட்டும் குணமாகும். ஆனால் இனசெல் சிகிச்சை பண்ணோம்னா அடுத்த தலைமுறைக்கும் அந்த நோய் வராமல் பாதுகாக்கலாம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய வினாக்கள் 2 மதிப்பெண் வினாக்கள். மரபு பொறியியல் என்றால் என்ன? உயிரிய தொழில்நுட்பம் என்றால் என்ன? இன்டர்ஃபெரான் என்பது யாது? இன்டர்ஃபெரானின் பயன்கள் யாவை? துணையலகு தடுப்பூசி என்றால் என்ன? மரபணு சிகிச்சையின் முக்கிய நோக்கம் யாது? மரபணு சிகிச்சையின் 2 உத்திகள் யாவை? மரபணு தடை சிகிச்சை என்றால் என்ன? உடல் செல் மரபணு சிகிச்சை என்றால் என்ன? இனசெல் மரபணு சிகிச்சை என்றால் என்ன? இது போன்ற 2 மதிப்பெண் வினாக்களும் 3 மதிப்பெண் வினாக்களாக துணையலகு தடுப்பூசி என்றால் என்ன? மறுசேர்க்கை தடுப்பூசி என்றால் என்ன? டிஎன்ஏ தடுப்பூசி என்றால் என்ன? உடல் செல் ஜீன் சிகிச்சைக்கும் இனசெல் மரபணு சிகிச்சைக்கும் உள்ள வேறுபாடு, இதெல்லாம் 3 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. 5 மதிப்பெண் வினாக்களாக மறுசேர்க்கை மனித இன்சுலின் பற்றி விளக்கு, இன்டர்ஃபெரான் பற்றி விளக்கு, மறுசேர்க்கை தடுப்பூசி என்றால் என்ன, மரபணு சிகிச்சை விளக்கு, இது போன்ற வினாக்கள் எல்லாம் 5 மதிப்பெண்களில் கேட்கலாம். அனைவரும் இந்த பாடங்களை நன்றாக படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.